சென்னையில் இருந்து புறப்படக்கூடிய பல விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. சென்னையிலிருந்து துபாய், அபுதாபி, பஹ்ரைன் செல்லும் விமானங்கள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஜெய்சங்கர் இணைகிறார். ஜெய்சங்கர், மத்திய கிழக்கு நாடுகளுக்கு செல்லக்கூடிய, வளைகுடா நாடுகளுக்கு செல்லக்கூடிய எத்தனை விமானங்கள் தற்போது ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன? விவரங்கள். அதாவது இஸ்ரேல் ஈரான் நாடுகளிடையே போர் ஏற்பட்டுள்ளது. இதனால் மத்திய கிழக்கு நாடுகளிடையே பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளது. இதனை அடுத்து சென்னையிலிருந்து துபாய், தோஹா, அபுதாபி, பஹ்ரைன் நாடுகளுக்கு செல்லும் இண்டிகோ ஏர்லைன்ஸ், அதே போல் மறுமார்க்கத்தில் வரும் அதே இண்டிகோ ஏர்லைன்ஸ் உள்ளிட்ட பல்வேறு விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதே போல் பல்வேறு ஓமன் நாட்டு தலைநகரில் மஸ்கட்டிலிருந்து சென்னை வந்துவிட்டு மீண்டும் மஸ்கட் செல்லும் ஓமன் ஏர்லைன்ஸ் விமானம், அதேபோல் ஏர் அரேபியா விமானம் உள்ளிட்ட பல்வேறு விமானங்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதனால் ஐக்கிய அரபு நாடுகள் செல்லும் அனைத்து விமானங்களும் மறு உத்தரவு வரும் வரை தற்காலிகமாக இப்போது ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதே போல் மத்திய கிழக்கு நாடுகள், ஐக்கிய அரபு நாடுகள் ரத்து செய்யப்படுவதால் சென்னையிலிருந்து இங்கிலாந்து, ஸ்காட்லாந்து, நெதர்லாந்து உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்ல விமான பயணிகள், அமெரிக்கா செல்லக்கூடிய விமான பயணிகள், இணைப்பு விமானங்களுக்கு செல்லக்கூடிய பயணிகள் என பல்வேறு பயணங்களும் ரத்தாகும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் இதனால் இந்த இணைப்பு விமானங்களுக்கு செல்லும் பயணிகளையும் அவர்களோட விமான நிறுவனங்களை உறுதி செய்துவிட்டு பயணிக்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளனர். பிற்பகல் 3 மணியிலிருந்து இதே நிலையில் நீடிப்பதால் அந்தந்த ஏர்லைன்ஸ்களுக்கு அவர்கள் தொடர்பு கொள்ளும் தொலைபேசி எண்களும் இணையதளமும் முடங்கி இருப்பது. இதனால் பயணிகள் பெரும் அளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர். மறு உத்தரவு வரும் வரை இதே நிலை நீடிக்கும் என அதிகாரி தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. ஜெய்சங்கர், தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.